வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. தினமும் எமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். 29 மே 2026 அன்று தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். கர்நாடக முதல்வர் சித்தராமையா நேற்று ராஜினாமா செய்ததை காட்டி அவரையொட்டி டி.கே. சிவகுமாரான துணை முதல்வராக இருந்து முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். டெல்லிக்கு புதன்கிழமை தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமரை பாற்ற அந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் தரவுகள் பகுப்பாய்வு பிரிவு தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி கூறுவது என்னவென்றால், காங்கிரஸ் தலைவர்களை பார்க்காமல் போனதற்கு அதிகாரப்பூர்வ தகவல் நாங்கள் கொடுக்கவில்லை என்றிலும் சமூக ஊடகங்கள் ஏன் இப்படி பரப்புரை செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை என்பதை குறிப்பிட்டுள்ளார். தில்லியில் வரும் ஜூன் 2வது வாரத்தில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுது. இது ஒரு முக்கியமான கூட்டம். மே 4ஆம் தேதி கத்திரிவெயில் தொடங்கி மே 28ஆம் தேதி கத்திரிவெயில் முடிந்தது. கத்திரிவெயில் என்பது என்னன்னாக்கா அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். சென்னை மாநகராட்சி துணை மேயரான மு. மகேஷ்குமார் மற்றும் தமிழக தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் இவர் செயல்படுகிறார். மே 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரியவரின் 133வது ஜெயந்தி விழாவையொட்டி ஸ்ரீ மகா பெரியவா விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நேற்று மே 28 பக்ரீத் பண்டிகை பார்த்தோம். அது ஒட்டி பார்த்தீங்கன்னாக்கா உலக பட்டினி தினம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நேற்று விநாயக் தாமோர் சாவர்காரின் 143வது பிறந்த நாளும் ஆகும். மேலும் மறைந்த ஆந்திரா முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேசம் கட்சியின் நிறுவனரும் நடிகருமான என்.டி. ராமாராவின் 103வது பிறந்த நாள் ஆகும். தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் எம்பிபிஎஸ் படிப்பை பற்றி பார்ப்போம். எம்பிபிஎஸ் படிப்புன்றது பார்த்தீங்கன்னா 5.5 ஆண்டுகள் கொண்ட ஒரு படிப்பாகும். இது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல 4.5 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா பாட வகுப்புகள் மற்றும் செயல்முறை வகுப்புகள் அடங்கியிருக்கும். ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவராக பார்த்தீங்கன்னா பயிற்சி பெறணும், அதாவது பயிற்சி பெறணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5.5 ஆண்டுகள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மருத்துவ கவுன்சிலில் பதிவு செஞ்சு மருத்துவராக பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பணியாற்ற முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மருத்துவ படிப்பில் பார்த்தீங்கன்னா அரியர் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி 9 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலக்கு அளிக்கப்பட்டு இருந்தது. என்னன்னாக்கா அந்த அரியர் எழுதுறவங்க 9 வருஷம் வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா எம்என்சின்னு சொல்லக்கூடிய தேசிய மருத்துவ ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அந்த 9 வருஷன்றது இப்போ 10 வருஷமாக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளிவிட்டிருக்காங்க. இப்போ இந்த அறிக்கை வெளிவிட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 நாள் டைம் தரும். அதுக்குள்ளே யாராவது ஆட்சேபனை இருந்தால் அந்த கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது தேசிய மருத்துவ ஆணையமான எம்என்சி இதை பரிசீலனை பண்ணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று தமிழ்நாட்டு முதல்வர் பிரதமரை சந்தித்து வந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கிய தண்ணீர் பிரச்சனைக்கு கூட்டுறவு மூலம் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களுக்கும் பிரதமர் அறிவுறுத்தல் பண்ணியிருக்கிறாரு. அது பேர் ஒரு பிரகதி திட்ட ஆய்வு கூட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெல்லியில் காணொலி மூலிமா இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறாரு. அது பேர் பிரகதி திட்டம். இது என்ன சொல்ல வராங்கனாக்கா, மாநிலங்களுக்கு இடையேயான தண்ணீர் பிரச்சனைக்கு கூட்டுறவு மூலம் தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அந்த கூட்டத்தில். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா தில்லியில் நடைபெற்ற பிரகதி திட்ட ஆய்வு கூட்டத்தின் போது இந்த வலியுறுத்தலை பிரதமர் முன் வைத்தார். அப்போ இந்த விஷயத்தை என்ன சொல்ல, மாநிலங்களுக்கும் மாநிலம் தண்ணீர் பிரச்சனை என்ன பண்ணணும்னாக்கா கூட்டுறவு மூலியமா தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய மாநில அரசுகளின் முயற்சிகளை தடையின்றி ஒருங்கிணைப்பதன் மூலம் திட்டங்களை உரிய நேரத்தில் செயல்படுத்துவதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பல்முனை
தளமான பிரகதி திட்டத்தின் 51வது கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் தில்லியில் நடைபெற்றது. ஸோ இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 51வது கூட்டமாக நடைபெறுது. இதில் என்னன்னாக்கா இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய பல திட்டங்கள் வந்து செயல்பட்டு இருக்கிற நிலைமையில இந்த தண்ணீர் பிரச்சனைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசும் மாநில அரசும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல முயற்சிகளை செய்து இந்த ஒற்றுமையின் மூலமாக பல திட்டங்களை வந்து இங்கே செயல்படுத்த முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள கென் நதியிலிருந்து கிடைக்கும் உபரி நீரை உத்தரப்பிரதேசத்தில் நீர் பற்றாக்குறை நிலவும் பெத்வா நதிக்கும் கொண்டு சேர்ப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படும் கென் பெத்வா இணைப்பு திட்டம் குறித்தும் பிரதமர் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்தார். அதான் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற கென் நதியும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பெத்வா நதியும் என்னன்னாக்கா இங்கே உபரி நீர் அதிகமான நீர் அதாவது தேவைக்கு அதிகமான நீரை வந்து உபரி நீர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீரை வந்து பெத்வா நதி கூட இணைச்சிட்டாங்கனாக்கா அங்கே தண்ணீர் பற்றாக்குறையை வந்து என்ன பண்ண முடியும், எல்லாரும் பகிர்ந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இவங்க குறிப்பிட்டிருக்காரு. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி போகுதுன்றத பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நகர்ப்புறங்களுக்கான 2ஆம் கட்ட தூய்மை பாரத திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, தூய்மை பாரத திட்டம்ன்றது என்னது, ஹிந்தியில் வந்து ஸ்வச் பாரத் இயக்கம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நகர்ப்புறம் 2.0 திட்டம் குறித்து பிரதமர் வந்து மேலும் இதில் வந்து இந்த கூட்டத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மேலும் நீண்ட கால தண்ணீர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இது போன்ற நடைமுறைகள் மூலம் ஆறுகளை ஒன்றிணைத்தல், நீர் பாதுகாப்பு, நிலத்தடி நீர் மறுசுழற்சி, திறமிக்க நீர்ப்பாசனம் உள்ளிட்டவற்றை மாநிலங்கள் சாத்தியப்படுத்த வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதாவது வந்து இந்த நீண்ட நாள் தண்ணீர் பாதுகாப்பை, நீண்ட நாள் என்னன்னாக்கா வரும் தலைமுறைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் பற்றாக்குறை வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது. இதனால என்ன பண்ணலாம்னாக்கா ஆறுகளை வந்து எல்லா ஆறுகளையும் எங்கெல்லாம் உபரி தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய ஆறுகளெல்லாம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஆறோடு இணைக்கிறது, அதேமாரி வந்து நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கிறது, அதேமாரி நிலத்தடி நீரை மறுசுழற்சியும் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தொழிற்சாலையிலேருந்து வர நீரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரில் வந்து உட்புகிறதுனால அந்த தண்ணீரை வந்து மக்கள் குடிக்கிறதுனால மக்கள் வந்து நோய்வாய்ப்படுறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நீர் சுழற்சி செய்கிறதுக்கும், அதேமாரி திறமிக்க நீர்ப்பாசனம் அப்படின்னாக்கா நீர் வந்து வீணாவதை தடுக்கிறதுக்காக இந்த சொட்டு நீர் பாசனம், மேலும் வந்து பல நீர்ப்பாசனங்கள் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி நீர்ப்பாசனத்தை வந்து அதை பயன்படுத்தி நீரை வந்து சேமிக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தூய்மை எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் வீட்டின் கூரைகள் மற்றும் மேல் மாடி சூரிய சக்தி மின் திட்டத்தை ஒரு இயக்கமாக மாநிலங்கள் செயல்படுத்த வேண்டும். அப்போது நமக்கு வந்து மூலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் மூலம் எடுக்கக்கூடிய மின்சக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தூய்மை எரிசக்தி பயன்பாடை ஊக்குவிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூரைகள் மீதோ மேல் மாடி மீதோ வந்து அமைச்சு அதை பயன்படுத்தணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. சாலை மற்றும் துறைமுகங்கள் இணைப்பு திட்டம். அப்போது ஒரு இந்தியாவில் எத்தனை துறைமுகங்கள் இருக்கோ அது எல்லாமே சாலை வழியாக இணைக்கும் திட்டம் தான் இது சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் இணைப்பு திட்டம். தூய்மை பாரத இயக்கம் வந்து ஸ்வச் பாரத் இயக்கம்ன்றதை நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அது வந்து 2.1. அதே தான் இங்கே என்னன்னாக்கா தூய்மை பாரத இயக்கம் 2.0 திட்டத்தை திறம்பட நடைமுறைப்படுத்துவது குறித்தும் பிரதமர் இக்கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளலாம். அதாவது வந்து சாலை மற்றும் துறைமுகங்கள் இணைப்பு திட்டத்தில் வந்து இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தையும் இயக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. கழிவு மறுசுழற்சி நிலையங்கள் உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு உருவாக்குவதை விரைவுபடுத்துமாறு மாநிலங்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். அப்போ என்னன்னாக்கா கழிவு மறுசுழற்சி, இப்போ வந்து நம்ம அதிகமாக கழிவுகளை வந்து வெளிப்படுத்துறதுனால மனிதர்களால் விலங்குகளால் இது என்ன பண்ணணும்னாக்கா மறுசுழற்சி செய்யணும். அதனால வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அதை ரீயூஸ் பண்ணணும், மக்களும் அதை பயன்படுத்தணும், அதனால எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது, திடக்கழிவு மேலாண்மையை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றத இந்த கூட்டத்தில் வந்து என்ன கூட்டம் இது பிரகதி திட்ட ஆய்வு கூட்டத்தில் பிரதமர் வந்து இணையதளம் மூலமாக காணொலி மூலமாக பேசினார். ஸோ இந்தியாவோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியாவில் வந்து 28 மாநிலம் இருக்குது. இந்த 15ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிம் மாநிலம் வந்து இணைஞ்சது.
சிக்கிம் மாநிலம் வந்து இணைஞ்சது. இந்த வடகிழக்கில் வந்து இணைஞ்ச மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது மாநிலமாகவும் இது திகழுது அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று மே 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிம் தலைநகர் கேங்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் வந்து காவலர் விருதை வந்து வழங்கினார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அது சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15வது மாநிலமாகவும் வடகிழக்கில் 3வது மாநிலமாகவும் இருந்த இந்த விருதை பெற்றது சிக்கிம் அரசுக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து வடகிழக்கில் மொத்தம் 7 மாநிலங்கள் உள்ளன. அதில் 3வது மாநிலமாக வந்து சிக்கிம் வந்து இணைஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 15வது மாநிலமாகவும் இந்தியா கூட இணைஞ்சது. இந்த கஜகஸ்தான் என்று சொல்லக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்தியில் அமைந்திருக்கு இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒப்பந்தம் வந்து ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தம் போடுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா மத்திய ஆசியாவின் மிகப்பெரிய நாடான கஜகஸ்தானில் முதல் அணு மின் நிலையத்தை அமைப்பதற்காக $1650 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் ரஷ்யா வந்து வியாழக்கிழமை வந்து கையொப்பமிட்டது. அப்போ ரஷ்யா வந்து இதுக்கு வந்து என்னது உதவி புரியுது அப்படின்றாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணு உலைகள் வந்து அணுமின் நிலையெல்லாம் எதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காகவும் மின்சாரத்தை நாட்டுக்கு பயன்படுத்துக்காகவும் தேவைப்படுது. இந்த கஜகஸ்தான் சொல்லக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டை நாடான சீனா ரஷ்யா இவங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடனாக வந்து மின்சாரத்தை வாங்கி பயன்படுத்தினு இருக்கிறாங்க. இதை வந்து இந்த தட்டுப்பாட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அணுமின் நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிலே அமைப்பதற்காக ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இந்த இந்த ஒரு ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா இருதரப்பு பேச்சுவார்த்தைக்காக கஜகஸ்தான் வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் மற்றும் கஜகஸ்தான் அதிபர் காசிம் ஜோமாட் டோகாயெவ் கையொப்பமிட்ட ஒப்பந்தங்களை பரிமாற்றிக்கொண்டனர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறுவனம் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்களே அந்த நிறுவனம் எதுனாக்கா இங்கே இன்னொரு பாயிண்ட்டை குறிப்பிட்டிருக்காங்க. சீனா பிரான்ஸு தென்கொரியா நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி, அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அணுமின் நிலையங்களை ஒப்பந்தம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீனா பிரான்ஸு அப்புறம் தென்கொரியா இவங்களை காட்டிலன்னு அதே இவங்களெல்லாம் பின்னாடி தள்ளி ரஷ்யாவுடைய அரசு அணுசக்தி நிறுவனம் அரசு கவர்மெண்ட்டுதே அந்த கவர்மெண்ட்டுதே அணுசக்தி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொசாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நிறுவனத்தை பேர் என்னது ரொசாடம். இந்த ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது. பாதுகாப்பு உள்கட்டமைப்புக்காக $200 கோடி உட்பட இந்த மொத்த திட்ட செலவு சுமார் தோராயமாக தான் சொல்லியிருக்காங்க $1650 கோடி இருக்கும் அப்படின்றத கணிசமான தொகையை வந்து ரஷ்யா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணிசமான தொகை என்ன பண்ணோம்னாக்கா ரஷ்யா வந்து ஒரு கடனாக கொடுக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா உலகின் மிகப்பெரிய யுரேனியம் உற்பத்தியாளராக கஜகஸ்தான் திகழ்கிறது. அதாவது என்னன்னாக்கா இரு உலைகள் கொண்ட இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அணுமின் நிலையம் அமைக்க போகிறாங்க. அந்த அணுமின் நிலையத்தை பார்த்தீங்கன்னாக்கா இரு உலைகள் இருக்குமா அந்த அணுமின் நிலையத்தில் 2 உலைகள் கொண்ட அணுமின் நிலையங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2027 ஸ்டார்ட் பண்ணி 2034 வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க இதை இந்த முதல் உலை பயன்பாட்டுக்கு வர உள்ளது. அப்போ இது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு முதல் உலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகின் மிகப்பெரிய யுரேனியம் உற்பத்தியாளராக கஜகஸ்தான் திகழ்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உலகின் மிகப்பெரிய யுரேனியம் உற்பத்தியாளராக கஜகஸ்தான் திகழ்கிறது. சோவியத் காலகட்டத்தில் வந்து அணு ஆயுத சோதனைகளால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இந்நாடு கடந்த 20 ஆண்டுகளாக அணுமின் நிலையத்தை அமைப்பது குறித்து தீவிரமாக பரிசீலித்தது வந்தது. பின்னர் 2024 நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் அணுமின் நிலையம் அமைக்க பெருவாரியான மக்கள் ஆதரவளித்தனர் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த நாட்டில் வந்து பழைய மின் உற்பத்தி நிலையம் இருந்திருக்குது. அது வந்து உள்நாட்டு தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து முடியாதால வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிடமிருந்து மின்சாரத்தை வந்து அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யாவிடமிருந்து மட்டும் வாங்கலை, சீனா உதவியுடன் 2வது அணுமின் நிலையத்தை அமைப்பதற்கும் கஜகஸ்தான் அரசு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. அப்போது
இந்த அணுமின் நிலையை விட இன்னொரு அணுமின் நிலையம் அமைக்க போறதா சீனாவுக்கு ஆல்ரெடி வந்து ஒப்பந்தம் வந்து அமைச்சிருக்காங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா போப் ஐந்தாம் போப் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, கடந்த 5ஆம் நூற்றாண்டு முதல் கத்தோலிக்க திருச்சபையால் பின்பற்றப்பட்டு வந்த சில குறிப்பிட்ட சூழல்களில் போரிடுவது தற்காப்பு ரீதியாக நியாயமானது என்ற நியாயமான போர் கோட்பாட்டை போப் லியோ அதிகாரப்பூர்வமாக நிராகரித்தார். என்னன்னா, பாதுகாப்புக்காக ஒரு போர் நடக்கலாம் அப்படின்றது வந்து நியாயப்படுத்தக்கூடாது, அதுதான் நியாயமான போர் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை இந்த கோட்பாட்டை வந்து நிராகரிக்கிறார். யாருன்னாக்கா போப் லியோ அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இவர் என்னென்ன சொல்றாருன்னா, போப் வந்து அண்மையில் வந்து வெளியிட்ட மேக்னிஃபிகா மேக்னிஃபிகா யூமானிட்டாஸ் மேக்னிஃபிகா யூமானிட்டாஸ் மகத்தான மனித நேயம் என பொருள், மகத்தான மனித நேயம் என்று பொருள் எனும் தனது முதல் சுற்றறிக்கையில் இது திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். என்னன்னா, வரலாற்று சிறப்புமிக்க இக்கோட்பாட்டு யார் சொன்னதுன்னா, கிபி 430 மறைந்த புகழ்பெற்ற புனித அகஸ்டினியால் முதலில் உருவாக்கப்பட்டது தான் இந்த கோட்பாடு. இன்றைய செய்தி குறிப்பு முடிவடைந்து விட்டது. மேலும் தொடருவோம். தங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அரசு தேர்வுக்கு பயிலும் மாணவர்களுக்கும் நமது சேனலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ண சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான தகவலை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுறோம், அதை நாங்கள் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையினால் இலவச வகுப்புகளும் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அலர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். மேலும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க பார்க்கலாம். நேற்று பார்த்த வந்து தினமணி நியூஸில் வந்து குண்டர் சட்டம்னா என்ன, அது வந்து யார் வழங்குவாங்க, அது எத்தனை நாளுக்கு வந்து செல்லும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.